Hello students, welcome to GA Max Integral Calculus Chapter 11 Exercise 11.5 Question number 10 Integral cos 3x into cos 2x dx okay இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி 9th questionல பண்ண மாதிரி இந்த cos a plus b plus cos a minus b இந்த ஃபார்முலா வச்சு இதை நம்ம எழுதிட்டு அப்புறமா இன்டகிரேட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த இந்த ஃபார்முலால 2 cos a cos bன்னு இருக்கு இல்லையா பட் இங்கே 2 இல்லாதனால நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம் நான் டிவைட் பண்ணுற 2வை வெளியே போட்டுக்கிறேன் மல்டிப்ளை பண்ணுற 2வை உள்ளே போட்டுக்கிறேன் ஓகே ஐ எம் ஜஸ்ட் மல்டிப்ளைங் அண்ட் டிவைடிங் த கிவன் ஃபங்க்ஷன் பை 2 அதனால வந்து வேல்யூ ஒன்றும் அஃபெக்ட் ஆயிடாது ஸோ நம்மளால் அதை பண்ண முடியும் ரைட் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ அந்த 1/2 வெளியே இருக்கிற 1/2 அப்படியே இருக்கட்டும் உள்ளே இருக்கிறது வந்து இது மொத்தமும் என்னது இட் இஸ் காஸ் a plus b plus cos a minus b இந்த கேஸில் வந்து ஏங்கிறது நமக்கு 3x அண்ட் bன்றது வந்து நமக்கு 2x ஸோ அதை வச்சு அதாவது ப்ராடக்டாக இருக்கிற இந்த ஃபங்க்ஷன்ஸை சம்மா நம்ம எழுத போகிறோம் ஓகே நவ் இன்டெக்ரலுக்குள்ளே தான் இருக்குது ஸோ இந்த 2வும் அதில் இன்க்ளூட் ஆயிரும் அப்போ இங்கே எப்படி தான் வரும் அப்படின்னா காஸ் a plus b that is 3x plus 2x plus cos a minus b that is 3x minus 2x ஓகே மொத்தமும் dx போட்டுக்கோங்க and this is equal to வெளியே 1/2 அப்படியே இருக்கட்டும் கான்ஸ்டன்ட் இதை நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கலாம் cos 5x plus cos x dx okay and you know the integration of cos x is sin x okay integral cos x dx is equal to என்ன தெரியும் sin x ன்னு தெரியும் sin x plus c ன்னு தெரியும் so இங்க நம்ம அது போட்டுக்க போறோம் அவ்வளவுதான் so this is equal to 1/2 into cos integration sin so sin 5x அந்த 5 ஆல டிவைட் பண்ணனும்ல இன்டகிரேஷன்ல அதனால by 5 வந்துரும் இங்கே வந்து வெறும் cos x தான் ஸோ இது வந்து அப்படியே sin x ன்னு வந்துரும் plus c ஓகே 11th question integral sin square 5x dx ன்னு கொடுத்திருக்காங்க ஸோ எப்பவுமே இன்டெக்ரலுக்குள்ள sin square x ன்னு வந்துருச்சுனாலே இந்த மாதிரி இப்போ நம்ம பண்ண போற சப்ஸ்டிடியூஷனை பண்ணி தான் இன்டகிரேட் பண்ணணும் ஓகே இன்டெக்ரல் sin square x dx ன்னு வந்ததுன்னா நீங்க இந்த சப்ஸ்டிடியூஷனை பண்ணிக்கங்க இன்டெக்ரல்ஸ்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து cos 2 தீட்டாக்கு this is another formula நம்ம ஆல்ரெடி cos 2 தீட்டா ஃபார்முலா யூஸ் பண்ணோம் பட் அதாவது அது வந்து 2 cos square x minus 1 யூஸ் பண்ணோம் இங்க வந்து 1 minus 2 sin square x ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு cos 2x க்கு ஏன் இதை எடுத்துருக்கோம்னா இங்க sin square x இருக்கறனால இதுல இருந்து ரீஅரேஞ்ச் பண்ணி sin square x கண்டுபிடிக்க போறோம் சோ இந்த -2 sin square x லெஃப்ட்க்கு வந்தா 2 sin square x ன்னு வந்துரும் இங்க வந்து 1 இது அந்த சைடு போகும்போது 1 cos 2x ன்னு வந்துரும் அப்போ sin square x வேணும்னா என்ன பண்ணிடணும் இந்த 2 வந்து இங்க கொண்டு வந்து டிவைட் பண்ணிடணும் டினாமினேட்டர் கொண்டு வந்துறணும் சோ you'll be getting என்ன வந்துச்சுங்க நமக்கு sin square x is equal to 1 cos 2x divided by 2 இந்த சப்ஸ்டிடியூஷனை தான் நம்ம இங்க பண்ண போறோம் ஸோ sin square x எங்கெல்லாம் நீங்கள் இன்டெக்ரலில் பார்க்குறீங்களோ இன்டெகிரேட் பண்ணுறப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது 2 sin square xன்னு இன்டெக்ரலில் இருந்துச்சுன்னா 1 cos 2xன்னு அப்படியே போட்டுக்கலாம் இன்னொன்று இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது இதை cos square xன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க இதுக்கு என்ன சப்ஸ்டிடியூஷன் பண்ணுவோம்னா ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் கால்குலஸில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு 1 cos 2x by 2ன்னு வரும் ஓகே இது எதில் வருதுன்னா cos 2 theta is equal to 2 cos square theta minus 1 அந்த ஃபார்முலால இருந்து இப்படி வரும் சோ cos square x பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கங்க sin square x பாத்தீங்கன்னா இந்த சப்ஸ்டிடியூஷன் பண்ணிக்கங்க சோ இங்கனா சம்முக்கு sin square x இருக்கு சோ இப்போ நம்ம எப்படி பண்ண போறோம்னு பாருங்க சோ this is equal to integral sin square ஓகே sin square x க்கு தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் 1 cos 2x ன்னு போட போறோம் 1 cos 2x 2 into இங்க x என்ன இருக்கு x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு 5x இருக்கு அதனால அப்படியே 2 into 5x ன்னு போட்டுருங்க ஓகே இங்க x இருந்தா இங்க வந்து 2x வருது இங்க 5x இருக்கறனால 2 into 5x ன்னு போட்டுருக்கோம் ஓகே
வெளியே வந்து காமனாக டிஎக்ஸ் போட்டுருங்க. பை 2 வேறு ஒன்று இருக்குது ஃபார்முலாவில். ஸோ அந்த பை 2வையும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த 1/2 காமனாக வெளியே எடுத்துடலாம். 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டு நீங்கள் 2 இன்டெக்ரலாக கூட பெட்டர் எழுதிக்கோங்க, இல்லைன்னா மிஸ்டேக் வந்துடக்கூடாது. அதனால ஸோ 1 into dx வந்து dxன்னு வந்துடும். அண்டு இந்த 1/2 இஸ் காமன் ஃபார் போத் த டேர்ம்ஸ், ரைட்? ஸோ இப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் அடுத்தது வந்து நமக்கு இன்டெக்ரல் காஸ் ஆஃப் 2 into 5 10xன்னு ஆயிரும். ஆங்கிள்குள்ளே தான் அது இருக்குது. இந்த 1/2 காமனாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ வாட் இஸ் இன்டெக்ரல் dx? இட் இஸ் எக்ஸு. அண்டு காஸ் தீட்டாக்கு காஸ் எக்ஸுக்கு இன்டெகிரேஷன் சைன் எக்ஸ் இல்லையா? ஆனால் மைனஸ் வெளியே இருக்கனால அதை அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் சைன் காஸ் 10xக்கு சைன் 10x. இந்த 10ஆல் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணணும்ல, அதனால பை 10ன்னு வந்துடும். plus c. Okay, the integration is half into x minus sin 10x by 10 plus c. Question number 12. Numerator 1 plus cos 4x இருக்கு, denominator cot x minus tan x இருக்கு. So இந்த denominator இருக்கிற அந்த cot tan எல்லாத்தையும் நம்ம sin cosல முதல்ல எழுதிக்கலாம். So integral numerator என்ன இருக்கு? 1 plus cos 4x இருக்கு, cos 4x. denominator என்ன இருக்கு? cot x இருக்கு. இந்த cot x நம்ம எப்படி எழுதிக்கலாம்? cos x by sin x ன்னு எழுதிக்கலாம். ஓகே, and minus tan x எப்படி எழுதிக்கலாம்? sin x by cos x ன்னு எழுதிக்கலாம். ஓகே, dx ன்னு போட்டுக்கோங்க. and equal to denominatorல நம்ம LCM எடுத்துடலாம். numerator அப்படியே இருக்கட்டும். 1 plus cos 4x divided by sin x cos x LCM எடுத்துடலாம் denominatorல. அப்போ இங்கே sin x into cos x ன்னு வந்துடும். நியூமரேட்டரில் இந்த டினாமினேட்டரில் இங்கே இந்த டேர்ம் எப்படி வரும்? cos x into cos x இது ரெண்டும். ஓகே, cos square x ன்னு வந்துடும். cos square x ன்னு வந்துடும். மைனஸ் sin x into sin x இது இந்த ரெண்டோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து sin square x ன்னு வந்துடும். ஓகே, dx இருக்கு. இப்போ என்ன பண்ணிருங்க, இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் போட்டுருங்க. ஸோ நியூமரேட்டருக்கு இந்த டேர்ம் வந்துடும். இந்த sin x cos x வந்து ரெசிப்ரோக்கல் போட்டு வரும்போது நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ இது என்ன ஆயிரும்? sin x into cos x. ஆல்ரெடி 1 plus cos 4x இருக்கு. ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கிறதுனால டெஃபினெட்லி யூ ஷுட் ரைட் வித்இன் பிராக்கெட்ஸ். டினாமினேட்டர்ல யூ ஆர் ஹேவிங் cos square x minus sin square x. okay, dx இருக்கு, integral coefficient. so this is equal to, இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த sin x cos x ன்னு பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? sin 2x ஃபார்முலா ஞாபகம் வரணும் இல்லையா? அதுக்காக நமக்கு என்ன வேணும்? 2 sin x cos x ன்னு தேவை. அதுக்காக நம்ம என்ன செஞ்சிடலாம்? 2வை வந்து மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடலாம். ஓகே, 2வை மல்டிப்ளை, அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் நம்ம போட்டுக்கலாம். என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த cos square x minus sin square x இருக்குல்ல இந்த டினாமினேட்டர்ல, இது என்னன்னா cos square x minus sin square x is cos 2xக்கு this is another formula. cos 2xக்கு 3 ஃபார்முலா இருக்கு. 2 cos square x minus 1 ஒன்று, அடுத்தது வந்து இது ஒன்று 2 cos square x minus 1 இது ஒன்று. நம்ம லாஸ்ட் கொஸ்டின்ல பண்ணியிருப்போம் 1 minus 2 sin square x ன்னு அது ஒன்று. அடுத்தது cos square x minus sin square x ன்னு இது ஒன்று, cos 2x குரிய ஃபார்முலா. ஓகே, எந்த இடத்துல எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல இந்த cos square x minus sin square xக்கு நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? இந்த cos square x நம்ம போட்டுடலாம். ஓகே, ஸோ this is equal to நியூமரேட்டர்ல sin x cos x இருக்கு. அடுத்தது வந்து 1 plus cos 4x இருக்கு. 1 by 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வருவோம். எல்லாத்தையும் ஒன்னா பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் cos 2x. இதை முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த sin x cos x நியூமரேட்டர்ல இருக்குல்ல, இப்போ நம்ம 2வை மல்டிப்ளை பண்ணி இந்த ஸ்டெப்ல டிவைட் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டர் இந்த டேர்ம் திஸ் வில் பி sin 2x ன்னு வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம அப்படி இந்த 2 sin x cos x இருக்குல்ல, இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? sin 2x ன்னு எழுதிக்கலாம். ஓகே,
sin 2x அப்படின்னு எழுதிடலாம். அண்ட் இந்த 1 plus cos 4x எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாலேருந்து வாங்க. cos 2x is equal to 2 cos square x minus 1. ஓகே, இந்த ஃபார்முலாலேருந்து இந்த -1 இருக்குல்ல, அது லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆயிரும் உங்களுக்கு? 1 plus cos 2xன்னு வந்துடும் இல்லையா? இது வந்து இங்கே வந்துச்சுன்னா 1 plus cos 2xன்னு வந்துடும் equal to 2 cos square x. ஓகே, இதுலேருந்து 1 plus cos 2xன்னு -1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எதுக்கு சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா 1 plus cos 4xக்கு சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ 1 plus cos 2x இதுனா 1 plus cos 4x என்ன ஆயிரும்? ஆங்கிளை மட்டும் 2ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கு. அதாவது இந்த 2xல வந்து ஒரு 2வை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்குங்க ஆங்கிளில். அப்போ ரைட் சைடில் என்ன பண்ணிடணும்? ஆங்கிள், இந்த ஆங்கிளில் எக்ஸில் ஒரு 2வை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 2 cos square 2xன்னு வந்துடும். ஓகே, அப்போ நம்ம 1 plus cos 4xக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம்? 2 cos square 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே என்ன பண்ணிட போகிறோம்? அப்போ 2 cos square 2x அப்படின்னு பண்ணிடலாம் சப்ஸ்டியூஷன். ஓகே, அந்த மாதிரி வந்துடும் நமக்கு. அண்ட் டினாமினேட்டரில் என்ன இருக்குது நமக்கு? 2 cos 2xன்னு இருக்குது. ஓகே, இந்த 2 கேன்சல் ஆயிரும். அப்புறம் வந்துட்டு ஒரு cos 2xும் ஒரு cos 2xும் கேன்சல் ஆயிரும். அண்ட் மிச்சம் என்ன இருக்கு நமக்கு? இன்டெக்ரல் sin 2x into cos 2x. இது மட்டும்தான் இருக்கு. ஓகே, அகைன் இந்த டைப்புக்கு வந்துருச்சு நமக்கு. sin x cos x இருக்கு. அப்போ 2 sin x cos x இருந்துருச்சுன்னா என்ன பண்ணிடலாம்? நம்ம 2 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்குவோம். இப்படி இருந்துருச்சுன்னா sin 2x ஃபார்முலா போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ இது என்ன ஃபார்முலா? sin 2x உடைய ஃபார்முலால என்ன இருக்கு? ஆங்கிளில் வந்து 2ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. sin 2xனா அகைன் நான் எழுதி காட்டுறேன். sin 2x is equal to 2 sin x cos x. ஓகே, ஸோ sin 4xங்கிறது அப்போ எப்படி வந்துடும்? ஈக்குவல் டு 2 sin ஆங்கிள் வந்து 2ஆல மல்டிப்ளை ஆயிரும். 2 sin 2x cos 2x. ஸோ எங்கே எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இப்போ இது என்ன ஆயிடுச்சு? sin 4xன்னு வந்துருச்சு. ஓகே, sin 4x dxன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டோம். சைனுக்கு வந்து இன்டெகிரேஷனில் வந்து மைனஸ் காஸ் வரும். ஸோ மைனஸ் காஸ் 4x அண்ட் இந்த 4ஆல் டிவைட் பண்ணணும்ல, பை 4 போட்டுக்கோங்க, ப்ளஸ் சி. ஓகே, இந்த ஈக்குவல் டு இந்த 4ம் 2ம் டினாமினேட்டரில் இருக்கிறதுனால அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். So this is equal to minus 1/8 into cos 4x plus c. This is the integration of the given function. 13th question. Integral e power x log a பவரில் இருக்கு. x log aங்கிறது பவரில் இருக்கு. into e power x dx னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த e power x log a இருக்குல்ல, இதை வந்து லாகரிதம்ஸில் பவர் ரூல் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த பவர் ரூல் படி இந்த லாக்ல முன்னாடி மல்டிப்ளை ஆகிருக்கிற இந்த எக்ஸ் வந்து என்ன ஆயிரும்? இந்த ஏயோடைய பவருக்கு போயிடும். தட் இஸ் கால்ட் த பவர் ரூல் ஆஃப் லாகரிதம்ஸ். ஸோ இ பவர் இது என்ன ஆயிரும்? லாக் ஏ பவர் எக்ஸ்ன்னு ஆயிரும். இந்த முன்னாடி இருந்த எக்ஸ் வந்து பவர் ரூல் படி இது இப்படி வந்துடும். ஓகே, அண்ட் இன்டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அண்ட் இந்த இயும் லாகும் ஒன்றுக்கு ஒன்று எலிமினேட் ஆகிக்கும். இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், அது லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எலிமினேட் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இருக்கிறது வந்து ஏ பவர் எக்ஸ் இன்டூ இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஸோ இதை ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? பவர் ரெண்டும் சேமாக இருக்கனால ஏஇ பவர் எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஏஇ ஹோல் பவர் எக்ஸ் dxன்னு எழுதிடலாம். அண்ட் இன்டகிரேஷன் ஆஃப் a பவர் x dx நமக்கு என்னன்னு தெரியும். இட் இஸ் a பவர் x by log a plus cன்னு தெரியும். அண்ட் இந்த பிளேஸ் ஆஃப் x a you have ae. அந்த ஃபார்முலால a இருக்கிற இடத்துல நம்ம ae போட்டோம்னா இன்டகிரேஷன் ஓவர் ஆயிரும். ae பவர் x divided by log ae. ஓகே, log aeன்னு வந்துடும் plus c. ஓகே, இதுதான் இன்டகிரேஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ த இன்டகிரேஷன் இஸ் ஓவர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா இன்டகிரேஷன்ஸையும் இந்த நிறைய இன்னைக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபார்முலா வச்சு பண்ணுறதெல்லாம் இந்த எக்ஸசைஸில் இந்த ப்ராப்ளம்ஸில் பார்த்தோம். அதெல்லாம் நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான், எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தரவாகும். We'll continue in the next video.